கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். மீடியா ட்ரையல், அதாவது ஊடகத்திலேயே ஒரு சபை கூடும், நீதிபதி உட்காருவார், ஒரு கிரிமினலை இவர்களே கொண்டு வருவார்கள், இந்த கிரிமினல் தான் குற்றவாளி என்று கூறுவார்கள், அங்கேயே தீர்ப்பும் வழங்கப்படும். மீடியா ட்ரையல் எத்தனை கேசஸ்களை சொதப்பியிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு நாளும் டிவி டிபேட்களை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய டார்கெட்டட் வேலை, இந்த நபரை, இந்த அரசியல் கட்சியை, இந்த அரசியல்வாதியை டேமேஜ் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள்னா போதும், அந்த அரசியல்வாதியுடைய வாழ்க்கையே முறிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டிற்கக்கூடிய கோதி மீடியா தொடர்ந்து செய்து வருகிறது. கேஜ்ரிவாலுடைய கைதிற்கு பின்பு அவருக்கு 6 நாட்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக கிடைத்த அந்த கஸ்டடிக்கு பின்பு முக்கியமாக 4 ஆங்கர்கள் தன்னுடைய பிரைம் ஷோவில் என்னெல்லாம் பேசியிருக்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த அளவில் ஒரு ப்ரொபகேண்டா பரப்பப்படுகிறது, எந்த அளவில் பிஎம்ஓ ஆஃபீஸிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை ஆம்பிளிஃபை செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஊடகம் அல்ல, பிஜேபியோடைய ஸ்போக் பர்சன் அவர்கள் பிஜேபியோடைய ஆஃபீஸில் எப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுப்பார்களோ அதற்கும் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய கோதி மீடியா ரியாக்ட் செய்ய தொடங்கிவிட்டது. தன்னுடைய ஸ்டுடியோக்களில் அமர்ந்து கொண்டு இதே போன்ற மீடியா ட்ரையலை இவர்கள் செய்து வருகிறார்கள். ஹோலி வித் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். கேஜ்ரிவால் திருவிழா ஹோலி பண்டிகை நேற்று முடிந்தது. அந்த ஹோலி பண்டிகையை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸில் எப்படி கொண்டாடப் போகிறார் ஆம் ஆத்மி பார்ட்டி, கொலாப்ஸ் ஆகிவிட்டது என்கிற இது போன்ற டைட்டில்ஸ்களை வைத்து இவர்கள் ஷோக்களை நடத்தி வருகிறார்கள். ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கஸ்டடியில் அடுத்த 6 நாட்களுக்கு இருக்கிறார். கேஜ்ரிவாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 சம்மன்கள் கிடைத்தது. அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா கேஜ்ரிவாலுடைய பேரே இந்த வழக்கில் எங்கேயுமே கிடையாது. 9 சம்மன்கள் கிடைத்த போது கூட கேஜ்ரிவால் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை நீங்கள் விளக்குங்கள் என்று. திடீர் என்று இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமிற்கான மிக முக்கியமான நபர் கேஜ்ரிவால் என்று ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிடுகிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். எந்த விதமான ப்ரூஃபையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான மணி ட்ரெயிலும் இதுவரை கிடைக்கவில்லை. எந்த மணி ட்ரெயில் வெளி வந்திருக்கிறதோ அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, யார் அப்ரூவராக மாறியிருக்கிறாரோ அதே நபர் பிஜேபிக்கு பணத்தை கொடுத்து தன்னுடைய பெயிலை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பணத்தை கொடுத்த அடுத்த வாரமே அவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இந்த வழக்கில் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர். பட் 4 பேர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர்கள். மனிஷ் சிசோடியா, எம்பி சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயின் மற்றும் கேஜ்ரிவால். பிஆர்எஸ்ஐ சார்ந்த கவிதா, அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். டெல்லி ஹைகோர்ட்டை நோக்கி இல்லீகல் அரெஸ்ட் நடந்திருக்கிறது. இந்த இல்லீகல் அரெஸ்ட்டை எதிர்த்து கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் போயிருக்கிறது. அதிலிருந்து இன்னும் தீர்ப்பு வெளிவரவில்லை. ஆனால் இதற்கு இடையில் எந்த அளவில் கோதி மீடியா ட்ரையலை நடத்தி வருகிறார்கள் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆஜ்தக்கை சார்ந்த சுதீர் சௌத்ரி பிளாக் அண்ட் ஒயிட் என்கிற ஒரு ஷோவை நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமை அன்று இவருடைய ஷோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் பேசிய ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். आज हम आपके सामने एक ऐसा विश्लेषण पेश करने जा रहे हैं जिसके बाद पूरे देश के सामने ये स्पष्ट हो जाएगा कि भ्रष्टाचार के खिलाफ लड़ने का वादा करते करते केजरीवाल खुद इसमें कैसे शामिल हो गए. இன்னைக்கு என்னுடைய ஷோவில் நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். எந்த ஊழலுக்கு எதிராக ஒரு நபர் குரல் கொடுத்து கொண்டிருந்தாரோ அதே கேஜ்ரிவால் அதே ஊழல் செய்யும் போது சிக்கிக்கொண்டார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு இந்த விஷயத்தை நான் எடுத்து வைக்கப் போகிறேன் என்று சுதீர் சௌத்ரி கூறார். இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்த வரியில் அவர் பேசுவது, क्या ये इसलिए हो रहा है क्योंकि अरविंद केजरीवाल एक बहुत बड़े राष्ट्र नेता बन गए हैं. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக கேஜ்ரிவால் மாறிவிட்டாரா, அதனால்தான் இது நடந்திருக்கிறதா என்கிற இந்த கேள்வி. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் அந்த நபரை அழிக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோதி மீடியா செய்து கொண்டிருக்கிறது. அதை திறமையாக செய்து முடித்து விடுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ये मामला गंभीर भ्रष्टाचार का है. இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸான கரப்ஷன் சார்ஜஸில்
இணைந்திருக்கிறது. இதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ऐसे सबूत அந்த அளவில் ப்ரூஃப்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள், உங்களால் நம்பவும் முடியாது. கேஜ்ரிவாலுடைய வீட்டிலிருந்து பல்வேறு ப்ரூஃப்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றின எந்த விதமான விவரத்தையும் கொடுக்கவில்லை. ஏதோ பேசணும், அடிச்சு விடணும், பேசியாச்சு. ஆனால் ப்ரூஃப் எங்கன்னு நீங்கள் கேட்டீர்கள்னா எதுவுமே கிடையாது. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கான கேஜ்ரிவாலை பற்றின ஒரு வீடியோவும் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மேரா ஜீவன் தேஷ் கே லியே சமர்ப்பித் ஹை, கேஜ்ரிவால் பேசிய இந்த வார்த்தைக்கான ஒரு வீடியோ. ஆனால் இதை தொடர்ந்து சுதீர் சௌத்ரி பேசிய அடுத்த லைன், और ईडी कहता है कि केजरीवाल शराब घोटाले के सरगना है. கேஜ்ரிவால் கூறுவது என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்டிற்காக, என்ஃபோர்ஸ்மெண்ட் கூறுவது கேஜ்ரிவாலுடைய வாழ்க்கை மது வியாபாரத்திற்காகவென்று. அது அவர்களுடைய குற்றச்சாட்டு. இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமில் கேஜ்ரிவால் தான் மிக முக்கியமான குற்றவாளி என்கிற விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தன்னுடைய அரெஸ்டிற்கு எதிராக விட்ராவல் பெட்டிஷனும் போட்டிருந்தார். சுதீர் சௌத்ரி எடுத்து வைத்த விஷயம், லீகல் டீம், கேஜ்ரிவாலுடைய லீகல் டீம் தொடர்ந்து கேஜ்ரிவாலை எப்படியாவது வெளியெடுத்து விட வேண்டும் என்கிற அந்த வேலையை தான் பார்த்து வந்தார்கள். ஆனால் திடீர் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், முதலில் கேஜ்ரிவாலை அவருடைய மற்ற விஷயங்களை பார்த்துக்கொள்வோம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். ஏன்? அப்போது கேஜ்ரிவால் பயந்து போனாரா என்கிற கேள்வியும் கேட்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கேஜ்ரிவாலோட டீம் ஏற்கனவே இதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு கேஜ்ரிவாலை மீட்டெடுப்பது எந்த விதமான அவசரமும் அல்ல, ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை கவனித்ததற்கு பின் தான் நாங்கள் பெயில் அப்ளிகேஷனே போடுவோம் என்கிற விஷயத்தை அபிஷேக் மனு சங்வி தெளிவாக எடுத்து வைத்தார், அதாவது கேஜ்ரிவாலுடைய அட்வொகேட். ஆனால் இந்த இடத்திலும் சுதீர் சௌத்ரி நிற்கவில்லை. அடுத்த வரி அவர் எடுத்து வைப்பது, केजरीवाल्स होली एट ईडी's ऑफिस. केजरीवाल की जो राजनीतिक होली है वो इस बार यादगार होली रहेगी. கேஜ்ரிவாலுடைய பொலிட்டிக்கல் ஹோலி அவரால் என்னைக்குமே மறக்காதபடி இந்த முறை நடக்கும். இஃப் திஸ் வாஸ் ஸ்கேம், இது ஒரு ஸ்கேமாக இல்லை என்றால், ஒரு ஃபேப்ரிகேட்டடான விஷயம் இல்லை என்றால், எதற்காக மனீஷ் சிசோடியாவிற்கு சஞ்சய் சிங்கிற்கு இதுவரை பெயில் கிடைக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் எடுத்து வைக்கிறார். ஏன்னா அவர் பிஜேபியுடன் டீலிற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. பிஜேபியில் போய் இணைந்திருந்தால் இதுவரை இவர்களுக்கு பெயிலும் கிடைத்திருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய இந்த ஃபைலையும் க்ளோஸ் செய்திருப்பார்கள். அல்ல எலக்ட்ரல் பாண்ட் வழியாக ஒரு 10-15 கோடி ரூபாய் கொடுத்திருந்தால் கூட இவர்களுக்கு பெயில் கிடைத்திருக்கும். இவர்கள் கூறக்கூடிய பதில், நாங்கள் தவறு செய்யவில்லை, நாங்கள் லீகலாக இதை பார்த்துக்கொள்கிறோம், உங்களால் முடிந்தால் அதை ப்ரூஃப் செய்து எங்களை சிறையிலே அடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. ஆனால் இதுவரை எந்த விதமான ப்ரூஃபையும் இவர்கள் எடுத்து காட்டவில்லை. सुधीर चौधरी அதற்கு மேல் பேசக்கூடிய விஷயம், सोचिए अगर मनीष सिसोदिया और संजय सिंह को अदालतों से जमानत नहीं मिली तो क्या ये मामला मांगदात होगा. மनीஷ் சிசோடியா மற்றும் சஞ்சய் சிங்கிற்கு எத்தனையோ கோர்ட்டில் இருந்து பெயில் கிடைக்காத பட்சத்தில் நீங்களே சிந்தித்து பாருங்கள், இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று. सिर्फ 3 या 4 सीटों पे ही आम आदमी पार्टी है जो बीजेपी को टक्कर देने के लिए तैयार. எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இது? வெறும் 3-4 இடங்களில் மட்டும்தான் பிஜேபி இருக்கிறது, 3-4 எம்பிக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி போன்ற மகான் அரசியல் கட்சி, ஸ்ரீ 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 நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மகாராஜாவிற்கு முன்பு இது போன்ற நபர்களை எல்லாம் நசுக்கி கொன்று விட வேண்டும். இதுதான் இவருடைய அர்த்தமாக இருந்தது. நியூஸ் 18 பிஜேபி வர்சஸ் ஆப், இதை அவர்கள் தலைப்பாக போட்டிருந்தார்கள். லம்பா அந்தர் கே கேஜ்ரிவால், நீண்ட நாட்களுக்கு சிறைக்குள் தள்ளப்பட்டார் கேஜ்ரிவால். இது அவர்களுடைய இப்போ இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீடியா ட்ரையலில் அவருக்கு தீர்ப்பையும் வழங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் தேஷ் நஹி ஜுக்னே தேங்கே என்கிற ஒரு ஷோவை நடத்தக்கூடிய இன்னொரு நபரை நீங்கள் பார்க்க வேண்டும். டிவி 18 நியூஸ் அம்பானியுடைய சேனல், அமன் சோப்ரா நடத்தக்கூடிய இந்த சேனல். गिरफ्त में केजरीवाल सड़क पर बवाल.
அவருடைய தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். சிறைக்குள் கேஜ்ரிவால் இருக்கிறார், ரோட்டில் கலவரம் வெடித்து கொண்டிருக்கிறது. கேஜ்ரிவால் கோ லே டூபா ஜாசூசி காண்ட். உளவு பார்க்கும்போது கேஜ்ரிவால் சிக்கிக்கொண்டார். கேஜ்ரிவால் ने अफसरों की जासूसी क्यों करवाई? கேஜ்ரிவால் அதிகாரிகளுக்கான அந்த உளவை எதற்கு பார்த்தார் என்கிற ஒரு கேள்வி. அந்த தமிழிலே நீங்கள் பார்த்தீர்கள்னா கேஜ்ரிவால் அழுகும்படி காட்டியிருக்கிறார்கள், அதாவது கண்ணீர் வடிக்கும்படி காட்டியிருக்கிறார்கள். அமன் சோப்டா, ஷபீனா தமங் அண்ட் கிஷோர் அஜ்வானி, இந்த 3 நபர்களுமே இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் செய்திருக்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இது போன்ற வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இவர்கள் நிற்கவில்லை. லம்பா அந்தர் கை கேஜ்ரிவால் என்கிற இன்னொரு தம்ப்நெயிலையும் போட்டு இதே போன்ற ஃபேக் ஸ்டோரிஸ்களை நடத்த தொடங்கிவிட்டார்கள். நவ் பாரத்துடைய ஆங்கரான சுஷாந்த் சின்ஹா பாட்டசாலா என்கிற ஒரு ஷோவை நடத்தி வருகிறார். இவர் இதே போன்ற ஒரு ப்ராபகண்டா ஷோவை நடத்தும்போது அவர் பேசிய வார்த்தைகள், பயங்கர் ஃபஸ் கே கேஜ்ரிவால், தில்லி மே சர்க்கார் கிரேகி ஆப் டூட் ஜாயேகி. மிக மோசமாக சிக்கிக்கொண்டார் கேஜ்ரிவால். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் அரசாங்கம் கவரப்போகிறது. ईडी के ही रिमांड में मनेगी केजरीवाल की होली. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டின் ஆஃபீஸில் தான் கேஜ்ரிவாலுடைய அந்த ஹோலி பண்டிகை நடக்கப் போகிறது. ஒரு ஆங்கர் எந்த விதத்தில் பேசியிருக்க வேண்டும், ஒரு ஆங்கர் 2 தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ அதை தாண்டி இந்த இடத்தில் மீடியா ட்ரையலை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஏ பஹலா சங்கேத் है. இதுதான் மிக முக்கியமான விஷயம். ईडी ने जो अपनी दलीलें रखी वो कोर्ट को ठीक लगी है. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்களோ கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பார்த்து கேட்ட கேள்வி, மணி ட்ரையல் எங்கே, எந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்தது, எப்படி இந்த பணம் போனது, எங்கே அந்த பணத்தை செலவழித்தார்கள், இது போன்ற எந்த விதமான ரிப்போர்ட்டும் இல்லாமல் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், கேஜ்ரிவால் இவர்களை சிறையில் அடைத்து வைப்பது இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டருக்கு எதிரானது என்று கூறிய பின் கூட பெயில் கிடைக்கவில்லை. Kejriwal had come to change the politics in this country and in a way he did it. கேஜ்ரிவால் இந்த நாட்டிற்கு கூடிய அரசியலை பிரட்டி போட்ட வந்திருந்தார், ஒரு விதத்தில் பிரட்டி போட்டு விட்டார். ஹிந்தியில் அவர் பேசியதை நீங்கள் கேளுங்கள். ஆசாதி से लेके आज तक सिटिंग चीफ मिनिस्टर जेल नहीं गया है. சுதந்திரத்திற்கு பின்பு இன்னைக்கு வரை சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் யாருமே சிறைக்குள் போகவில்லை. लेकिन केजरीवाल ने पॉलिटिक्स ऐसी बदली कि वो मुख्यमंत्री के तौर पर जेल जाने वाले पहले चीफ मिनिस्टर. கேஜ்ரிவால் அரசியலை எப்படி மாற்றியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் முதல் முறையாக யார் சிறைக்குள் போனார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அது கேஜ்ரிவாலாக இருக்கிறார் என்று. இந்த இடத்தில் இவர் இங்கே எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். பாஸ் ये बदलाव ही तो है, क्या बदलाव लाया है पॉलिटिक्स में, और कुर्सी से चिपकने का ये जो चस्का केजरीवाल को तब लगा था जब उन पर ईडी ने गंभीर आरोप लगा दिए हैं. பாஸ் எந்த விதமான ஆசை இது, பதவியில் அமர்ந்து கொள்வதற்காக என்னெல்லாம் கேஜ்ரிவால் செய்தார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதே ஆங்கருக்கு ஒரு சில விஷயங்கள் புரியவில்லையோ என்று என்னவோ கேஜ்ரிவாலை டார்கெட் செய்ய வேண்டும் என்கிற அந்த ப்ரொபகண்டாவை பிஎம் ஆஃபீஸிலிருந்து வரக்கூடிய சிட்டையை வைத்து இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சிறைக்குள் சென்ற சீஃப் மினிஸ்டர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா செல்வி ஜெயலலிதா. இது மட்டுமல்ல, ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டரான ஹேமந்த் சோரேன் 2வது சீஃப் மினிஸ்டர், 3வது தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த சிறிய ஃபேக்ட் செக்கை கூட செய்யாத நபர்கள் இன்னைக்கு டெலிவிஷன் ஷோவில் பிரைம் ஷோவை நடத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, अगर ईडी के आरोपों में सच है तो शराब नीति के आड़ में केजरीवाल वसूली कर रहे थे. அப்படி ईडी எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தில் துளி உண்மையாக இருந்தால் கூட ஆம் ஆத்மி கட்சியின் சீஃபான அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ்ட்ராக்ஷன் ராக்கெட்டை நடத்தி வருகிறார் என்று. இதே இடத்தில் சுஷாந்திற்கு இன்னொரு விஷயம் புரியவில்லை. த நியூஸ் மினிட், த நியூஸ் லாண்ட்ரி 2 பேருமே இணைந்து ஒரு பிஜேபியின் எக்ஸ்ட்ராக்ஷன் ராக்கெட்டை தெளிவுபடுத்தினார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதற்கான வீடியோவை நானும் போட்டிருந்தேன். 30 கம்பெனிகள் வழியாக கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாயை பிஜேபி வசூலித்துள்ளது.
மிரட்டி வசூலித்துள்ளது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து, ஐடியை வைத்து, சிபிஐ வைத்து, போலீஸை வைத்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டு, ஜிஎஸ்டி போன்ற வழக்குகளை போட்டு அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்திருக்கிறார்கள். வெளிவந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கூட டாப் 30 டோனர்ஸ்களில் 14 டோனர்ஸ்கள் மீது வழக்குகள் இருந்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வழக்கு இருந்தது, ஐடியோட வழக்கு இருந்தது, சிபிஐயோட வழக்கு இருந்தது. இவர்கள் வழியாக இந்த பணத்தை வசூலித்திருக்கிறார்கள். ஆனால் சுஷாந்த் சின்ஹா போன்ற நபர்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். தன்னுடைய பிரைம் ஷோவில் அதை பற்றி பேசவும் மாட்டார்கள். ரிப்பப்ளிக் டிவிக்கு வந்து விடலாம். அர்ணப் கோஸ்வாமி ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆங்கராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். லிக்கர் கேட் ரூட் இவருடைய ஷோவுடைய பேராக இருந்தது. ஸ்மிருதி இரானியோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதில் காட்டினார்கள். எப்படியெல்லாம் அண்ணா ஹசாரே அண்ட் பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போசிங்கை செய்திருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள். அவரோட டேக்லைனை நீங்கள் பார்த்தீர்கள்னா கேஜ்ரிவால் டயண்ட், கேஜ்ரிவாலை நாங்கள் டார்கெட் செய்கிறோம் என்கிற ஒரு ஹேஷ்டாகும் இருந்தது. ED has accused Kejriwal for being kingpin. Enforcement Directorate ED தன்னுடைய வழக்கில் எடுத்து வைத்த விஷயம் கேஜ்ரிவால் தான் மிக முக்கியமான குற்றவாளி என்று. இதற்கு முன்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கேயுமே கேஜ்ரிவாலை முக்கிய குற்றவாளியாக எடுத்து காட்டவில்லை. ஆனால் அதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அண்ணா ஹசாரே யார் இந்த கேஜ்ரிவாலை கொண்டு வந்தாரோ அவரும் கேஜ்ரிவாலுக்கு எதிராக பேசியிருக்கிறார் பாருங்கள் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். The man who campaign Kejriwal joined as an apprentice and swore never join politics. எந்த நபர் கேஜ்ரிவாலை இந்த நாட்டிற்கு முன்பு எடுத்து வைத்தாரோ அதே கேஜ்ரிவால் நான் பாலிடிக்ஸில் எப்பவுமே கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினாரோ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே இன்னைக்கு அவரை டிசோன் செய்து விட்டார். இது அவருடைய வார்த்தை. Why did Kejriwal take liquor gate route? எதற்காக கேஜ்ரிவால் மது வியாபாரத்தில் இறங்கியுள்ளார் என்கிற அந்த கேள்வியும் அந்த ஷோவில் கேட்கப்பட்டது. ஆன்டி கரப்ஷன் என்கிற விஷயத்தை வைத்து எந்த கேஜ்ரிவால் இந்த நாட்டுக்கு முன்பு வெளிவந்தாரோ அதே கேஜ்ரிவால் இன்னைக்கு கரப்ஷன் ராக்கெட்டை நடத்தி வருகிறார். இது போன்ற ஷோக்களை பார்க்கும்போது எந்த அளவில் மீடியா ட்ரையல் நடந்து கொண்டிருக்கிறது. இதே அர்ணப் கோஸ்வாமியோடைய ஷோவில் இன்னொரு மீடியா ட்ரையல் நடந்தது. சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோடைய தற்கொலை வழக்கு. அதை கொலை 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 என்று கூறி ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு டிவி டிபேட்டை நடத்தி ஒரு பெண் ஆக்ட்ரஸுடைய வாழ்க்கையை இன்னும் சொல்ல போனால் பல்வேறு நபர்களுடைய எமோஷன்ஸ்களை முன்வைத்து மக்களுடைய எமோஷன்ஸ்களை தூண்டி பணம் பார்த்த நபர் தான் அர்ணப் கோஸ்வாமி. இன்னைக்கு இவர் எத்திக்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இவரையும் சிறையில் அடைத்தார்கள். இவர் மீதும் மும்பை மகாராஷ்டிரா அரசாங்கம் வழக்கு போட்டது. இவர் இன்னைக்கு எத்திக்ஸை பற்றி பேசுகிறார். இது போன்ற கோதி மீடியா ஆங்கர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.